அருமையானவர்களே, அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் பாத்திமா நாயகிக்கும் திருமணம் நடந்தது. அந்த முதல் இரவிலே அந்த 2 பேரும் என்ன செய்தார்களாம், தொழுவ ஆரம்பிச்சாங்களாம். அவங்க ஒரு மூலையில தொழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. பாத்திமா நாயகி ஒரு பக்கம் தொழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக இப்படியே விடிய விடிய என்ன செய்தாங்க, தொழுதாங்க. எதற்காகன்னு சொன்னா, அப்ப அவங்க கேட்டாங்க, "எதற்காக நீங்க தொழுகிறீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. பாத்திமா நாயகிட்ட கேட்டாங்க ரலியல்லாஹு. அதாவது எனக்கு தந்த கணவர் காபத்துல்லாவிலேயே பிறந்தவர் அல்லாஹ் எனக்கு என்ன செய்திருக்கான், அல்லாஹ் தந்திருக்கான். ஏன்னா அலில்லாஹ் அன்ஹுவுடைய தாயார் பிரசவ வலி வந்தபோது காபத்துல்லால வச்சுதான் பிரசவம் நடந்தது. அப்ப எனக்கு தந்த கணவர் காபாவிலேயே பிறந்தவர். அதனால நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்ததுக்காக நான் தொழுதேன்னாங்க. இப்ப நீங்க எதுக்காக வேண்டி இரவுக்குள்ள தொழுதீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, எனக்கு தந்த மனைவி சொர்க்கத்து தலைவியே அல்லாஹ் எனக்கு ஜோடியா தந்தான். அதுக்காக நன்றி செய்யத்தான் நான் தொழுதேன்னு சொன்னாங்க. அதுபோல சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கல்யாணம் முடிச்ச முதல் இரவுல முகைரா என்ற ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருந்தாங்க. கிந்தா கோத்திரத்துல. அப்ப தன்னுடைய மனைவிட்ட முதல் சந்திப்புல சொன்னாங்க, "நான் ஒண்ணு சொன்னா நீ கேட்பியான்னாங்க. நீங்க சொன்னா கேட்கறதுக்கு தான் நான் உங்களுக்கு திருமணம் முடிச்சிருக்கிறேன். நான் 2 ரக்காயத்து தொழுவேன். என் பின்னால நீ மாமூமா நின்னு தக்பீர் கட்டி தொழுவணும். அதுக்கு பிறகு நான் என்ன செய்வேன்? துவா ஓதுவேன். அதுக்கு பிறகு நீ அந்த துவாவுக்கு நீ ஆமீன் சொல்லணும்." ஏன்னா என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, எந்த வீட்டிலே திருமணம் நடந்து அந்த முதல் இரவிலே திருமணம் முடித்த அந்த கணவர் அவர் அந்த ரூமிலே 2 ரக்காயத்து தொழுவார். அதுக்கு பின்னால மனைவி மாமூமாக நின்னு, அவர் அதற்கு செலாம் கொடுத்த பிறகு துவா ஓத, அந்த பெண் ஆமீன் சொல்கிறார் என்றால், அந்த பெண்ணுக்கு அவர் விஷயத்திலும், அவருக்கு அந்த பெண் விஷயத்திலும் அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக இந்த மாதிரி உள்ள நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட வேண்டும். இல்லாவிட்டால் நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா பரக்கத்தான திருமணத்தை நமக்கு தருவானாக.